இல்லை சார், ஆக்சுவலி எப்படி நெருப்பு பற்றிக்கிச்சுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நெருப்பு எப்படி பத்துச்சுன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. திடீர்னு நெருப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஏகப்பட்ட பேரோட வேண்டுதலும் இருக்குல்ல சார். ஏய், இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு தெரிய வந்தது சார், நம்ம திலீப் சார் ஏதோ கோர்ட்டு கேஸில் மாட்டியிருக்காரு போல, பெரிய பிரச்சனை போல. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் வெளியே வந்துட்டார் சார். பல பேர் அவர் மேலே கோபமாக இருந்தாங்க. ஒருவேளை அதனால யாராவது திலீப்பை கொண்டுட்டாங்களா என்ன? இல்ல, கோர்ட் என் புருஷனை விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் எந்த தப்புமே பண்ணல. 9 வருஷத்துக்கு முன்னாடி மாமாவோட தேட்டர்ல நெருப்பு பிடிச்சிச்சு. அதன் காரணமா அங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மொத்த பழியும் மாமா மேல வந்து விழுந்துருச்சு. அது எப்படி தானா பற்றிக்கும்? இது யாரோ செஞ்ச பிளானிங் தான். அனிதா, மத்தவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வெரி குட், வெரி குட். வா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீயோ அவங்கள மாதிரியே தான் துடி துடிச்சு சாக போற. செக்யூரிட்டி, போது வாய மூடு. சத்தம் போட்டா அவ்வளவுதான். இவங்களை வெளியில அனுப்பு, அனுப்பு. அவுட். உங்க முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் புரியலல்ல. உங்களோட பேட் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என் டோனி விஷயத்துல நீ செஞ்ச காரியம் இருக்கே, ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? அவளை கூட்டிட்டு போ. நரகத்துக்கு போய் எரிஞ்சுக்கிட்டு அட என்ன பாத்துக்கிட்டே இருக்க, கூட்டிட்டு போ. நரகத்துல நீ எரிஞ்சிருவ. துடி துடிச்சு எரிஞ்சு பஸ்பமாக போறீங்க. ஏ சீப்பா. லெட்ஸ் என்ஜாய் ரோஹன். ஆட அது விடுங்கப்பா. திலீப் ரோகனும் எந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்களோ அந்த கேஸ் ரிப்போர்ட்டே டோனிக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அப்ப யாருக்கெல்லாம் தெரியும் நீங்க இங்க ரெஸ்டாரண்ட் வர போறீங்கன்னு? தெரியல சார். அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. இது இந்த டேபிள்ல யார் ரிசர்வ் பண்ணது? திலீப் சார் கால் பண்ணாரு. அப்புறம் அவர் சொன்னாரு எங்களுக்கு ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கன்னு சொன்னாரு. எப்பவுமே அவர் இங்கே தான் உட்காருவார். இதே டேபிள் இதே சேர்ல தான் உட்காருவார். அவர் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் மேடம். யாருக்கும் முதலே தெரிஞ்சிருக்கு திலீப் இங்க தான் உட்காரோன்னு தெரிஞ்சிருக்கு. ஓ மை காட், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது? அவன் தான் செஞ்சிருப்பான். திலீப்பை எவன் கொலை செஞ்சானோ அவனே தான், எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக. அப்படியாரு மானிட்டர் ரூமுக்கு வந்திருப்பாங்க. செக்யூரிட்டி எங்க போயிட்டாங்க? சார், இந்த ரூமுக்கு செக்யூரிட்டி தேவையே இல்லை. சார் சார் 9 வருஷங்களுக்கு முன்னாடி திலீப் அப்புறம் ரோஹனுக்கு ஒரு தியேட்டர் இருந்தது. அதுல தான் நெருப்பு பத்திக்கிச்சு. எக்ஸிட் அண்ட் என்ட்ரி டோர் க்ளோஸ் ஆயிருந்ததுனால அந்த நெருப்புல 12 பேர் எரிஞ்சு செத்துட்டாங்க. விக்டிம்ஸோட ஃபேமிலி கேஸ் போட்டாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா அந்த டைம்ல ஒரு கார்ட் டியூட்டில இருந்திருக்கான். டோனி. ஆமா சார். ஆனா கோர்ட்ல என்ன நிரூபணம் ஆயிருக்குன்னா டோனி பயங்கரமா குடிச்சிருக்கான். குடி போதையில அவன் அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கான். அவனால எமர்ஜென்சி எக்ஸிட்ட கூட ஓபன் பண்ண முடியல. இந்த டோனியோட வைஃப் அனிதா அதை ஏத்துக்க தயாராவே இல்ல. தப்பு செஞ்சது டோனி தானு ஒத்துக்கவே இல்ல. சார், அது அவன் மட்டும் இல்ல, ஏராளமான நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் ஆர்டிகல்ஸ்ல கூட அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த போது திலீப் அப்புறம் ரோஹனுக்கு எதிராக சாலிட் எவிடன்சஸ் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கேஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. 9 வருஷம் ஆச்சு. ஒரு சில விட்னஸஸ் ஸ்டேட்மெண்ட் மாத்தி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் கண்ட்ரி விட்டே போயிட்டாங்க. சார், திலீப்பும் ரோஹனும் கண்டிப்பா பணத்தையும் பவரையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அந்த விஷயம் டோனிக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் அனிதாவை அனுப்பியிருப்பான் சார் திலீப்பை கொல்றதுக்காக.
ஆனா ஃப்ரெடி, அந்த நேரத்துல அனிதாங்க இல்லவே இல்லையே. அப்புறம் ஃபயர் எப்படி பத்திக்குச்சு? இல்ல செக்யூரிட்டி ஆளுங்க தானே அவளை வெளியே அனுப்புனாங்க. அப்புறம் எப்படி? கூட்டம் நிறைஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி எப்படி நெருப்பு பிடிக்கும்? சார், அது ஒருவேளை டாக்டர் சலோங்கே நம்மளுக்கு உதவி செய்யலாம்ல? சோலன்கி இல்ல, அனிதா. எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் சிரிச்சதுக்கா இல்ல திலீப்போட மரணத்துக்கா? நான் சந்தோஷப்படலைன்னா வேற யார் சந்தோஷப்படுவா? நேத்து ராத்திரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க? ஜெயிலுக்கு தான். என் புருஷனை பார்க்க போனேன். வார்டன்ஸ் கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அதை நாங்க கண்டிப்பா செய்ய தான் போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் நீங்க அந்த நெருப்பை எப்படி பத்த வச்சீங்கன்னு கண்டுபிடிப்போம். பிளாக் மேஜிக் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பேன். ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த திலீப் அதே மாதிரி துடிச்சு செத்துட்டான். 9 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவி ஜனங்க செத்து போன மாதிரி. ஆனா அதுக்கான தண்டனையை ஏன் புருஷன் அனுபவிச்சுட்டு இருக்காரு? இது எப்படி நீங்க சொல்றீங்க? இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்லைன்னு? அந்த நேரத்துல நீங்க அங்க இல்லையே. நான் அங்க இல்லதான். ஆனா டோனி இங்கதான் இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் தன்னோட ஓனர் கிட்ட, ரோஹன் அப்புறம் திலீப் கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. நெருப்பு பத்திக்கிறதுக்கு முன்னாடி. தப்பு செஞ்சது அவங்க 2 பேர் தான். அவங்க அந்த பழைய டோரை சரி பண்ணவே இல்லை. அதனாலதான் அங்க நிறைய பேர் நெருப்புல எரிஞ்சு செத்துட்டாங்க. அதுல 12 பேர் செத்துட்டாங்க. இதை விட அதிகமான கோவம் அவங்க குடும்பத்தாளுகளுக்கெல்லாம் வந்திருக்கும். ஆனா இப்ப அவங்கள சந்தோஷப்பட்டிருப்பாங்க. திலீப் இறந்துட்டான்றத கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னும் சிலரும் சந்தோஷப்படுவாங்க ரோஹனும் எரிஞ்சு சாகும்போது. சஸ்பெக்ட்ஸ் அதிகம், டைம் கம்மி. சார், முதல்ல 52 பேர்ல இருந்து அவங்க பேரை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நேத்து திலீப் சாகும் போது அவங்க இல்லவே இல்லை. சார், இந்த விஷயம் நடந்து 9 வருஷம் ஆச்சு. இதுல சில பேரு நம்ம நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் இன்னும் சில பேர் செத்து கூட போயிருக்கலாம்ல. கண்டிப்பா இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். எத்தனை பேர் சிட்டிங்ல இருந்தாங்கன்னு பாரு திலீப் சாகும்போது. ஜேம்ஸ், உங்க அப்பா 9 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல பிடிச்ச நெருப்புல இறந்து போயிட்டார்ல? எஸ் சார். உங்க ஹஸ்பண்ட் படம் பார்க்க தனியாவா போனாரு? அன்னைக்கு நான் பிஸியா இருந்தேன், அதனால அவர் மட்டும் தனியா போனாரு. சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் சார். சார், நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்தேன். அவங்க 2 பேரையும் நான் அப்படியெல்லாம் தப்பிச்சு போக விட மாட்டேன். சார், நான் அவனை பார்த்தேன்னா ரெஸ்டாரண்ட் வரைக்கும் அவன் உயிரோட வந்திருக்க மாட்டான். திலீப்க்கு அவன் செஞ்சதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திலீப்புக்கு என்ன நடந்துச்சோ அது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. இனி அடுத்தது ரோஹன். அவனுக்கு அவன் செஞ்சதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். இப்போ அந்த 27 பேர்ல அவங்க பேர் மட்டும் அப்படியே இருக்கட்டும். யாரெல்லாம் சுத்தி வளைச்சு பேசுறாங்களோ அவங்க பேரு, அப்புறம் யாரெல்லாம் அவங்க பதில ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்தாங்களோ அவங்கள பார்க்கலாம். சார், இப்போ 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரையும் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல நெருப்பு பத்திக்குச்சுல,
பாப்போம் யாருக்கு கோவம் அதிகமாக வருதுன்னு. ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. சார், என் தம்பி 10th பாஸ் ஆயிட்டான். அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுக்கணும், சினிமா கூட்டிகிட்டு போகணுன்னா பணம் கொடுங்கன்னா. சார், அப்போ நானும் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கு கேட்ட பணத்தை நான் கொடுக்காம இருந்திருந்தா. இந்த வேலையை செஞ்சது யாராக இருந்தாலும் அவங்க நல்ல காரியம் தான் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குமார் சார், நீங்க யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தானே? ஆமாம் சார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ். ஆனால் என்னோட பிள்ளைக்கு படிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை சார். நான் அவனை எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பேன். அவன் ஒரு நம்பர் 1 பொறுக்கியாக மாறிட்டான் சார். அன்னைக்கு கூட அவன் காலேஜை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபிலிம் பார்க்கறதுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. ஹிமேஷ், 9 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன் மனைவியும் சேர்ந்து படம் பார்க்க அந்த தியேட்டருக்கு போனல. எனக்கு அப்பதான் புதுசாக கல்யாணம் ஆச்சு. சலோனி கூட ஃபிலிம் பார்க்கறதுக்காக போனேன். அவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னான். நான் சமோசா வாங்கலான்னு வெளியே போனேன். நான் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த டோர் லாக் ஆயிருந்துச்சு. உள்ள இருந்து ஜனங்க கத்தி கதற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து புகை வெளியே வர ஆரம்பிச்சு. நான் அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன் சார். சலோனி, யாராவது காப்பாத்துக்கன்னு விடாம கதவு தட்டிக்கிட்டே இருந்தேன். சலோனி 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 கத்திக்கிட்டே இருந்தேன். யாராவது கதவு தருங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். சலோனி சலோனி. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல சார். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. என்னோட சலோனி என்னால காப்பாற்ற முடியல. அங்க வேற ஏதாவது கார்டு இருந்தாங்களா, இல்ல வேற யாராவது பாத்தியா? யாருமே இல்லை சார். எவனுமே வரல. நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்ல என்ன வார்த்தை சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் சொல்றேன். அந்த ஹாலில் நெருப்பு பத்திக்கிட்டப்ப தோனி அந்த இடத்துல இல்லை சார். சார், காப்ஸ் என்ன சொன்னாங்கடா, அவங்களுக்கு ஃபயர் மார்க் கூட கிடைக்கலையா, நெருப்பு பத்தினதுக்கான சோர்ஸும் கிடைக்கலையா. ஆனா சார், ஜெனரலா ஈஸியா தெரிஞ்சிடும். அப்படி அங்க என்ன பொருள் இருந்துச்சு, டக்குன்னு எப்படி எரிஞ்சதுன்னு பார்க்கணும். ஆனா அது அவங்களுக்கே தெரியலையே. அவங்களுக்கே அது தெரியலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, இதுக்கு எந்த வாசனையும் இருந்திருக்காது, கலரும் இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி சார். ஆனா அது ஒருவேளை ஏதாவது லிக்விடா இருந்துச்சுன்னா திலீப்க்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சேர்ல உட்காரும் போது கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும். ஒருவேளை பவுடரா இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு டெஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா சார், இது வந்து கேஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா அது கேஸா? அதனால தான் அந்த விஷயம் ஃபயர்மேனுக்கு தெரியாம போச்சா? எதனால அந்த நெருப்பை பத்தி இருக்கும்? இன்ஃப்ளேமபிள் கேஸ் பாஸ். அதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா மட்டும் போதும், கப்புன்னு பத்திக்கும். ஆனா சோலனுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல. திலீப் இந்த சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தா. அப்ப அந்த கேஸ் சேருக்கு எப்படி வந்துச்சு? சேர்ல இருந்து தான். என்ன சேர்ல இருந்தா? அது பாஸ், எந்த சேர்ல அந்த ஆள் உட்கார்ந்து இருந்தானோ அதுக்கு அடியில யாரோ இன்ஃப்ளேமபிள் கேஸை ஸ்ப்ரே பண்ணிருப்பாங்க. சாகும்போது திலீப்போட கான்டாக்ட்ல 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்னு இந்த சேர், இதுல அவரு உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் ஒயின் இருக்க கிளாஸ், அதை அவரு கையில வச்சிருந்தாரு. நாங்க இந்த 2த்தையுமே செக் பண்ணோம். எங்களுக்கு இந்த சேர் மேல இருந்து இன்ஃப்ளேமபிள் கேஸோட ட்ரேசஸ் கிடைச்சது. பாஸ், நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு சில இன்ஃப்ளேமபிள் கேஸ் இருக்கும். சில சமயங்கள்ல அது ஸ்பான்டேனியஸ்லி பத்திக்கும். அதாவது மாஸ் கேஸ், அதோட நேச்சுரல் பயோகேஸ், அந்த மாதிரி கேஸ் தான் அதோட மெயின் காம்பனன்ட். அப்படின்னா இன்ஃப்ளேமபிள் கேஸ் எப்பவுமே திடீர்னு அதுவும் நினைச்சா பத்திக்குமோ? இல்லை ஃப்ரெடி, தானா பத்திக்காது. அட்மாஸ்பியர்ல அளவுக்கு அதிகமான வெப்பம் உருவாகும் போது அது ஆக்சிஜனோட ஒருவேளை இணைஞ்சிடுச்சுன்னா அங்க சூப்பர் ஹை டெம்பரேச்சர் உருவாகும். அதன் காரணமாவே அங்க நெருப்பு பத்திக்கும். அப்படின்னா டாக்டர் சார், அங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை டெம்பரேச்சர் ஐட்டம்லாம் எதுவுமே இல்லையே சார்? எக்ஸாக்ட்லி.
அப்படி எந்த ஒரு டைரக்ட் சோர்ஸும் கிடையாது. அதனால வெப்பம் அதிகமாகும்னு சொல்றதுக்கும் இல்லை பாஸ். அதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலைகாரன் எக்ஸ்ட்ரா டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பான்னு தோணுது. திடீர்னு அந்த டெம்பரேச்சரை அதிகமாக்குறதுக்காக. அப்புறம் இந்த சேர் தான் ரெடியாக இருந்ததுல, அதுக்கு வெறும் ஸ்பார்க் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா சார், அந்த மாதிரி ஹீட்டை எப்படி ஜெனரேட் பண்ண முடியும்? பண்ண முடியும் பூர்வி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேக்னிஃபையிங் கிளாஸில் சன்லைட்டை ஒரு ஸ்பெஷலான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி நாம் சின்ன வயசில் பேப்பர்ஸ் எரிப்போம்ல. அப்போ நம்ம உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தாகணும். எந்த பொருளால நெருப்பு அப்படி பத்துக்குச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ஓப்பன் ஏரியா ரெஸ்டாரண்ட். கொலகாரன் திலீப்போட சேருக்கு கீழே அந்த இம்ப்ளிமெண்ட் கேஸை பிரேக் பண்ணும்போது யாராவது பார்த்துருப்பாங்களே? சார், டேட்டா ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் சார். குட் சார், திலீப் அவருடைய ஃபேமிலி இங்கே வரதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் இது. அதுக்கு வேற ஏதாவது ஆங்கிள் இருக்கான்னு பாரு. அந்த சேரோடது செக் பண்ண. அவன் அந்த கேஸை சேர் முழுக்க ஸ்ப்ரே பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த சேரை திலீப் உட்கார்ற மாதிரி அவன் மாற்றி வச்சிருக்கான் பாரு. சொல்லுதையா? அப்படியா? கிரேட், குட் ஒர்க், குட் ஒர்க். என்னாச்சு சார்? யாரோ திலீப்புக்கு அந்த சேர்ல கோல்மால் வேலை பண்ணியிருக்காங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு ஆள் தான். ஒரு அளவுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பாத்துடலாம். தயா போட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். கொலைகாரன் அந்த மீதி இருந்த சில பேர்ல ஒருத்தன் தான். இவங்கள யாரோ ஒருத்தன் தான் அது. இப்போ அவனோட அடுத்த டார்கெட் ரோஹன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நானும் திலீப்பும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. இங்கே என் உயிருக்கே ஆபத்து தான். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். பாய் சார். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆல் ரைட். நீ இங்கேயே இரு. யாரையுமே உள்ளே வர விடாத. பி அலர்ட். ஓகே? ஓகே சார்.
என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க சார், சார். என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். என்னாச்சு? முடியல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். என்னாச்சு சார்? என்னாச்சு? இங்க என்னதான் நடந்திருக்கும்? எப்படி இதெல்லாம்? இங்கே எதுலேயும் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லை. இந்த எரிஞ்சு போன வாடியோட ஸ்மெல் தான் இருக்கு. இந்த மர்டர் கூட இன்ஃப்ளேமபிள் கேஸால தான் இருக்கலாம். சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், நான் அவரோட பாடிகார்ட் சார். அப்படியா? அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார், அன்னைக்கு என்ன காவலுக்கு நிக்க சொன்னார் சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரோட கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதான் ரூமை நோக்கி ஓடி வந்தேன் சார். டோரை சுத்தி எல்லா இடத்துலயும் புகையா வந்துச்சு. அப்போ மாஸ்டர் கீயை எடுத்துக்கிட்டு உள்ள திறந்து போனேன். அப்போ அவர் நான் எரிஞ்சு விழுந்து போனதை பார்த்தேன். உங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதா? என்னது இது? இங்க ஒரு லீடும் கிடைக்கல நமக்கு. ஷார்ட் சர்க்கியூட்டும் ஏற்படல. இந்த கர்டன் கூட உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த விண்டோ கூட பர்மனன்ட்லி க்ளோஸ்ட். வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியாது. வெளியில இருந்து யாரும் உள்ளவையும் பார்க்க முடியாது. சன்லைட்டும் உள்ள வராது. அப்புறம் இருந்தாலும் எப்படி செத்ததும்? இதால தான் நெருப்பு பத்தி இருக்கு. ஃபிலமெண்ட்டு அப்படின்னா? எலக்ட்ரிக் பல்புக்குள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட் சூடாகிறதால செகப்பாயிடும். பாஸ், கொலகாரன் இந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்தியிருக்கான், அந்த இன்ஃப்ளமபிள் கேஸை பற்ற வைக்கிறதுக்காக. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல திலீப் இறந்து போன அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி எந்த ஃபிலமெண்ட்டும் கிடைக்கலையே. பாஸ், இது ரொம்ப சின்ன விஷயம். அது ஓப்பன் ஸ்பேஸு, எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரூம் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. அதனால எனக்கு இந்த பெட்டு கீழே கிடைச்சிருக்கு. ஆனால் சார், ஃபிலமெண்ட்ஸ் மூலமா கரண்ட் பாஸ் ஆகிறதுக்காக வயர்ஸ் மூலமா ஏதாச்சும் கனெக்ஷன் இருந்திருக்கணும்ல பெட் வரைக்கும்? இருக்கும், கண்டிப்பா அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். சார், நான் பெட்டை செக் பண்ணிட்டேன், அப்புறம் பூரா ரூமையும் செக் பண்ணிட்டேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கல. தயா, அங்க ஒரு டோர் இருக்கு பாரு. மேனேஜர். எஸ் சார். அந்த டோரை எப்படி ஓபன் பண்றது? சார், அது பக்கத்து ரூமு இந்த ரூமோட கனெக்டா இருக்கும் சார். ஆனா அந்த ரூம் சீல்டு சார். அதை யாரும் ஓபன் பண்ண முடியாது. இமிடியேட்டா ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். உள்ள வாங்க சார். மேனேஜர், இது யாரோட ரூம்? யார் தங்கி இருக்காங்க? கெஸ்ட் யாரோ இருந்திருக்காங்க சார். டீடைல்ஸ் செக் பண்ணணும். பார்த்துட்டு வாங்க. ஓகே சார்.
சார், அந்த ரூம்ல என்ன நடந்துச்சோ அதை இந்த ரூம்ல இருந்தே பண்ணியிருக்கான். ஆனா ஒருவேளை கரண்ட் இந்த ரூம்ல இருந்து பாஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் வரைக்கும் ஒயர் இருந்திருக்கணும்ல. ஒயர் அப்படி எரிஞ்சிருந்தா பாஸ் அது ரோஹனுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்ல? ஆமா, ஒருவேளை அவன் பாடி கோடு கூட பார்த்துருக்கலாம். அவனை உள்ள வர சொல்லு. வாங்க. நீ ஒரு விஷயம் சொல்லு. நீ ரோஹனோட ரூமுக்குள்ள வந்தியா? அப்ப ஏதாவது வயர் கடந்ததை பாத்தியா? இந்த வழியா அந்த ரூமுக்கு போற மாதிரி நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. இல்லை சார், நான் அவரோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் ஒயர் மாதிரி அந்த ரூமில் எதுவுமே இல்லை சார். ஓகே, நீ போ. அது எதுவாக இருந்தாலும் சரி தயா, கொலைக்கார இந்த டோரை தான் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த டோர் வழியா அவன் ரோஹன் ரூமுக்குள்ள வந்திருக்கான். அவன் பெட் மேல இன்ஃபிளேமபிள் கேஸை ஸ்ப்ரே பண்ணிருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு வகையில அந்த ஃபிலமெண்ட்டுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணிருக்கான். ஃபிலமெண்ட் சூடாயிடுச்சு. அதனால இன்ஃபிளேமபிள் கேஸால மொத்தமா ஃபயர் ஆயிடுச்சு. ரோஹன் அது நெருப்புல எரிஞ்சு செத்து போயிட்டான். பாஸ், ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இதை செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு எலக்ட்ரிக் பத்தியும் கெமிக்கல்ஸ் பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ப்ரொஃபசர் குமார், பிசிக்ஸ் சப்ஜெக்டோட ப்ரொஃபசர் குமார். அவரை தவிர வேற யாருக்கு இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்? தயா சார், இமீடியட்டா ப்ரொஃபசர் குமாரை போய் பாரு. சார். தயா, நானும் உன் கூட வரேன். ப்ரொஃபசர் குமார் வீட்டில் இருக்காரா? ஆமா இருக்காரு. ஆனா நீங்க சிஐடி. சிஐடியா? ஏதாவது பிரச்சனையா சார்? ஆமா, அவரை பார்த்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்கு. அவர் எங்க இருக்காரு? வெளியில பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு இல்ல வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் குமார், உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன வேணுமோ கேளுங்க சார். இது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அது ஒரு ஃபிலமெண்ட். எஸ், ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா அது எங்கிருந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னு? உங்களுக்கு தானே தெரியும் அது எங்கிருந்து கிடைச்சதுன்னு. ரோகனோட பெட்டுக்கு அடியில் நேற்று ராத்திரி அந்த பெட்ல படுத்த ரோகன் செத்தே போயிட்டான். என்ன? ரோஹனும் செத்துட்டானா? நேற்று ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? ராத்திரி 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும். நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? அது எங்களோட வேலை சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க சார். நான் நேற்று ராத்திரி முழுக்க வீட்டில் தான் சார் இருந்தேன். சாட்சி இருக்காங்களா? ஆமா, என்னோட சர்வெண்ட் ராமு, அப்புறம் விகாஷ். ப்ளீஸ் கம் ஹியர். சொல்லுங்க சார். நான் எங்க இருந்தேன்னு இவர்கிட்ட சொல்லுப்பா. சார், எக்ஸ்ட்ரா கிளாஸ் காரணமாக நேற்று சார் இங்கே தான் இருந்தார் சார். அது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும். சார், எங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அதனால் ரெக்வஸ்ட் பண்ணோம் சார். கிளாஸ் எடுத்தார் சார், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. கேட்டிங்களா சார்? நீ போப்பா. சார், எனக்கு இன்னும் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. சொன்னீங்கன்னா அவங்களே கூப்பிடுவேன். ஓகே. இப்போ நான் போகலாமா சார்? பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஓ சார், ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ பசங்களை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சோல்டரிங் வயர் இல்லாமையே நம்ம மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அடசிவ் கண்டக்டர். மை காட், மை காட், இந்த ஆளு. என்னாச்சு சொல்லுங்க. தயா, என்னது? ஏய், இப்படி ஆயிட்டேன். ஏன் என்னாச்சு? எனக்கு வயசாயிடுச்சு. தயா, ஒரு வேலை செய். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபாரன்சிக் லேபுக்கு வந்து இல்லை பாரு. ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம்.
பாஸ் ஒரு வேலை செய்யுங்க, இந்த சுவிட்சால அந்த பல்பை ஆன் பண்ணுங்க. ஓ இதே சுவிட்ச் ஆலையா? ஓ இதே சுவிட்ச் ஆலையா? இந்த சுவிட்ச் தான். இதுல எந்த கனெக்ஷனும் இல்லையே, இது எப்படி ஆன் ஆகும்? கேள்வி கேட்காதீங்க பாஸ், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். அப்படியா? இங்க பாரு, சோலனுக்கு நல்லதுன்னு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்னாச்சுன்னே தெரியல சார். இந்த ப்ரொஃபசர் குமார் சாரை மீட் பண்ணதுல இருந்து இப்படிதான் சார் ஏதாவது பண்றாரு. நாம அந்த ஹோட்டல்ல இருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அந்த ரூம்ல இருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் என்னாச்சு? சார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கானா எல்லாமே ஸ்டாஃப்ஸோடது தான், வெளியாளுங்க யாரோடதும் இல்ல. இது எப்படி நடந்திருக்கோ? பாஸ் இங்க பாருங்க, கொஞ்சம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கவனிக்கிறோம். சார் இது இந்த பல்பெல்லாம் எப்படி எரியுது? சூப்பர் டாக்டர் சார், ஒயரே இல்லாம எப்படி எல்லா பல்பையும் எரிய வச்சீங்க? எப்படி டாக்டர் சார் இந்த மேஜிக் எப்படி நீங்க பண்ணீங்க? இதே மாதிரி தான் நடந்திருக்கு ஃப்ரெடி. அந்த கொலைகாரம் செஞ்சது தான் நான் செஞ்சேன். அந்த திலீப்போட சேர்ல, அப்புறம் ரோஹனுடைய பெட்ல. ஒரு விஷயம் சொல்லு சோலனுக்கு, இதையெல்லாம் நீ எப்படி பண்ணன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. கரண்ட் என்ன காத்துலயா வந்தது? காத்துல வராது பாஸ். என்ன கரண்ட் எப்படி வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பெயிண்ட் மூலமா. எலக்ட்ரிக் பெயிண்டா? எலக்ட்ரிக் பெயிண்ட். அதாவது எலக்ட்ரிக் ஒயர் இருக்குல்ல, அது மெட்டல்ல தான் இருக்கும். மெட்டல் இஸ் த குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால தான் கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகி போகுது. அதே மாதிரி ஒரு சில எலக்ட்ரிக் பெயிண்ட்ஸும் இருக்கு. இது என் கையில் இருக்கு, இதுதான் எலக்ட்ரிக் பெயிண்ட். இதுவும் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது மூலமா கூட எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். இதுல விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இது என்ன கலர்ல வேணாலும் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியா எந்த ஒரு பேக்ரவுண்டோடவும் மெர்ஜ் ஆயிடும். அதனால தான் ஹோட்டல் ரூம்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் எதுவும் பார்க்க முடியல சார். எக்ஸாக்ட்லி தயா. கொலைகாரன் ஹோட்டல் ரூமையும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃப்ளோரையும் 2 கலரையும் இந்த கலரோட சேர்த்து மேட்ச் பண்ணியிருக்கான். அதனால தான் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. பாத்தீங்களா பாஸ்? கொலைகாரன் கூட இதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் பெயிண்டை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை ரெடி பண்ணியிருக்கான். ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இதை எவன் பண்ணியிருந்தாலும் சரி, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் கை தருந்தவனா இருப்பான் போல இருக்கு. ஆனா சார், இவங்கள கொலைகாரன் யாரு? ப்ரொஃபஸரை நம்ம பார்த்துட்டோம் சார், கண்டிப்பா அந்த ஆள் கிடையாது. அப்புறம் இந்த பன்சி, அந்த ஆள் ஒரு கிளர்க்கு சார். எனக்கு என்னமோ அப்படி தோணல. சாதாரண ஒரு கிளர்க்குக்கு இவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்குமா சார்? அப்ப வில்ல இவன் தான் அபிஜித், இவன் தான் அது. அன்னைக்கு இவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? எங்க வேலை செய்யறான்னு சொன்னால. போலாமா மாமியார் வீட்டுக்கு? திலீப் அப்புறம் ரோஹன் மேலே கேஸ் போட்டோம். ஆனால் எனக்கு தெரியும் இவங்க பவரையும் பணத்தையும் வச்சு எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு. அவனுங்க கிட்ட பணம் இருக்குன்னா என்கிட்ட மூளை இருக்கு. பல மாதம் வரைக்கும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அவனுக்கு எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யாரை மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள கொல்றதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிட்டேன்.
எலக்ட்ரிக் பிளைன்ஸ் அப்புறம் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த 2 விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். அவ்வளோதான். 2 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டேன். 2 பேரையும் உயிரோட அடிச்சு கொன்னுட்டேன். எப்படி அவனுங்க என் சலோனியை கொன்னாங்களோ அதே மாதிரி. ஹிமேஷ், உன் வைஃப் விஷயத்துல என்ன நடந்துச்சோ அது எங்களுக்கே வருத்தமா தான் இருக்கு. உனக்கு திலீப் ரோஹனை கொன்னதுனால என்ன கிடைச்சது? உன் வைஃப் திரும்பி வந்துட்டாங்களா என்ன? பழி வாங்குறங்கிற பேர்ல நீ 2 பேரோட உயிரை எடுத்துட்ட. சட்டம் உன்னை நிச்சயம் மன்னிக்காது. கடுமையான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும்.